ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் பிரீதா செல்வராஜ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டான்செட் 2025 எம்சிஏக்கான சிலபஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ டீட்டெயில்டான சிலபஸ் நம்ம பார்த்துடலாம். என்னென்ன டாபிக்ஸ்லாம் கவர் பண்ணுவாங்க, எதை கான்சென்ட்ரேட் பண்ணால் நம்ம நல்ல மார்க் செக்யூர் பண்ணலாம், ஸோ மேஜராக நம்ம எதை கான்சென்ட்ரேட் பண்ணி அதிக ஸ்கோர் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்த நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஓகே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டான்செட் எம்சிஏ எதுக்காகன்னு உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்க எம்சிஏ டிகிரி பண்ண போறீங்க. எம்சிஏ டிகிரி நான் வந்து அப்ளை பண்ணி 2 வருஷம் நான் டிகிரி படிக்கலான்னு இருக்கேன் அப்படின்னா, டான்செட் அப்படிங்கிற ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி நீங்க போனீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஈஸியா சீட்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி நெறைய கவர்மெண்ட் காலேஜ், யூனிவர்சிட்டீஸ்ல நீங்க ஈஸியா வந்து என்டர் ஆயிடலாம். இந்த டான்செட் ஸ்கோர வச்சு மட்டுமே உங்கள வந்து அட்மிஷன் போட்டு எடுத்துப்பாங்க. உங்களோட யூஜி மார்க்ஸ் எதுவும் வந்து தேவை கிடையாது. நீங்க யூஜில கம்மியா இருந்தாலுமே டான்செட்ல அதிகமா ஸ்கோர் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு யூனிவர்சிட்டீஸ் அண்ட் வந்து கவர்மெண்ட் காலேஜஸ் அண்ட் அதர் அஃபிலியேட் காலேஜஸும் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? எஸ். இப்போ டான்செட் எம்சிஏ சிலபஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் மேஜரா நமக்கு 4 டாபிக் கவர் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குவான்டிடேட்டிவ் எபிலிட்டி. ஓகேயா? 2வது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அனாலிட்டிக் ரீசனிங். 3வது லாஜிக்கல் ரீசனிங். இது 2ம் ஆக்சுவலி ஒரு பேர் மாதிரி. ஓகேங்களா? அனாலிட்டிக்கல் அண்ட் லாஜிக்கல் ரீசனிங் ஒரு பேர். ஸோ 2யும் நீங்க கம்பைன் பண்ணி தான் படிக்கிற மாரி இருக்கும். தனித்தனி டாபிக்ஸ் கிடையாது. 2மே கிட்டத்தட்ட ஒண்ணு தான். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் அவேர்னஸ். இந்த 4 டாபிக்ல இருந்து மேஜரா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரும். இது எப்படி நமக்கு டிவைட் பண்ணுவாங்கன்னா, மொத்தம் 100 மார்க்ஸ்க்கு நீங்க எழுத போறீங்க. ஸோ இந்த வெர்பல் ஆக்டிவிட்டி அண்ட் பேசிக் சயின்ஸ் வந்து இந்த ஒரு லாஸ்ட் 2 இயர்ஸா தான் ஆட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் 25 மார்க்குக்கு வந்து இந்த 4 செக்ஷன்ஸ் நம்ம எழுதிட்டு இருந்தோம். ஓகேங்களா? இப்போ ஒரு சில ஃபியூ கொஸ்டின்ஸ் நமக்கு வெர்பல் ஆக்டிவிட்டில இருந்தும், மத்த ஒரு நம்ம யூஜியோட சப்ஜெக்ட் நாலேஜ வச்சும் நம்ம அட்டெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ பேலன்ஸ் இருக்க 4 டாபிக்ஸ் நீங்க கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே, நீங்க வந்து ஆல்மோஸ்ட் நீங்க வந்து ஒரு 80% நல்லா செக்யூர் பண்ணலாம். 80 to 90% வந்து நீங்க செக்யூர் பண்ணலாம். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருக்கிற 20 மார்க்குமே உங்களுக்கு வெர்பல் ஆக்டிவிட்டியும், பேசிக் சயின்ஸும் குடுத்துற மாட்டாங்க. மேல இருக்க 4 செக்ஷன்ஸ்ல இருந்து உங்களுக்கு ஒரு சில ரேண்டம் கொஸ்டின்ஸும் இதுல வரும். ஓகேங்களா? எஸ். ஸோ ஃபர்ஸ்ட் இப்ப குவான்ட்ஸ்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்பர் சிஸ்டம், ஹெச்சிஎம், எல்சிஎஃப், பெர்சன்டேஜ், சிம்பிள் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், குவாட்ரேட்டிவ் ஈக்குவேஷன், லீனியர் ஈக்குவேஷன், அப்புறம் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், அப்புறம் டைம், ஒர்க், டிஸ்டன்ஸ். ஸோ இதெல்லாமே மேஜரான டாபிக் குவான்ட்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ குவான்ட்ஸ் உங்களோட மேத்தமெட்டிக்கல் ஸ்கில்ல வந்து அனலைஸ் பண்ணி எப்படி இருக்கீங்க அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக தான் இந்த குவான்ட்ஸ். இதெல்லாம் நீங்கள் வந்து நல்லா உங்கள் லைஃப்பை திரும்பி பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் 6th-லேருந்து 10th வரைக்கும் இந்த எல்லா விஷயமும் படிச்சிருப்பீங்க. அதனால இப்போ படிக்கிறது உங்களுக்கு ஈஸி தான். ஸோ நமக்கு 6th to 10th இருந்த பேசிக்கான மேத்தமெட்டிக்ஸ் தான் இந்த குவான்ட்ஸ்ல கேட்பாங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம காமிச்சிருக்கோம் இல்லையா இந்த குவான்ட்ஸுக்கான டாபிக்ஸ். ஸோ இதுல இருந்து சிம்பிளா தான் நமக்கு கேட்பாங்க. ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா, அனாலிட்டிக்கல் அண்ட் லாஜிக்கல் ரீசனிங். நான் சொன்னேன் இல்லையா இது 2 ஒரு பேர் மாதிரி. ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்னா 2யும் கம்பைன் பண்ணி படிக்க போறோம். 2யும் கம்பைன் பண்ணி ஒரே செக்ஷனா கன்சிடர் பண்ணி 40 மார்க்குக்கு நம்ம வந்து ரீசனிங் எடுத்து படிக்க போறோம். ஓகேங்களா? ஸோ அந்த ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் சீரீஸ் வரும். ஓகேங்களா? அடுத்து சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ், அப்புறம் பிளட் ரிலேஷன்ஸ் வரும், கோடிங் அண்ட் டீகோடிங் வரும், டிஸ்ட்ரிபியூஷன் வரும், வென் டயக்ராம் வந்து சம்டைம்ஸ் கேட்பாங்க. பட் எவ்ரி டைம் அது கேட்க மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து ஸ்லாகிசம், அடுத்து அனாலஜி, அடுத்து டெசிஷன் மேக்கிங், அடுத்து டைரக்ஷன் சென்ஸ் எபிலிட்டி செக் பண்றதுக்கு. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து ரீசனிங்ல வரும். இந்த ரீசனிங்ல வந்து அனாலிட்டிக்கல் அண்ட் லாஜிக்கல்ல 2ஆ பிரிக்கிறாங்க. மொத்தமா ரீசனிங் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, மேஜர்லி இந்த டாபிக்ஸை மட்டும்தான் கவர் பண்ணுவாங்க. இதை தாண்டி நமக்கு வந்து கொஷின்ஸ்க்கு வராது. ஓகேங்களா? ஸோ மேஜரா நமக்கு இந்த டாபிக்ஸ்லேருந்து ஒரு டாபிக்ல 2 கொஸ்டின் எடுத்தாலுமே, அவங்களுக்கு 20க்கு மேலவே கொஸ்டின்ஸ் கிடைக்குது இல்லையா? ஸோ வந்து இந்த ஒரு டாபிக்ஸே நமக்கு ரொம்ப அதிகமா இருக்கும் படிக்க. ஸோ இந்த டாபிக்ஸ் நீங்க கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா, லாஜிக்கல் ரீசனிங்கா 40 மார்க் நீங்க தாராளமா செக்யூர் பண்ணலாம். ஓகேயா? ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, கம்ப்யூட்டர் அவேர்னஸ். கம்ப்யூட்டர் அவேர்னஸை பொறுத்த வரைக்குமே கோடிங்ல இருந்து எந்த கொஸ்டின்ஸும் உங்களுக்கு வராது. இந்த ஜாவா, சி பிளஸ் பிளஸ் அந்த மாதிரி கோடிங் ரிலேட்டடா உங்களுக்கு எந்த கொஸ்டினும் வராது. ஓகே. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபண்டமெண்டலா ஒரு கம்ப்யூட்டர்னா எதுக்காக ஒர்க் பண்றா? ஏன் வந்து அதை கண்டுபிடிச்சாங்க? இந்த கம்ப்யூட்டர்ல என்னென்ன பார்ட்ஸ் இருக்கு? ஸோ மவுஸ் எதுக்காக ஒர்க் பண்றோம்? அப்புறம் கீபோர்டு எதுக்காக இருக்கு? நமக்கு மதர் போர்டுனா என்ன? அடுத்து வந்து கம்ப்யூட்டர்ல இருக்க அப்ளிகேஷன்ஸ்லாம் என்ன? ஸோ ஃபண்டமெண்டல் கம்ப்யூட்டரோட ஒரு ஃபண்டமெண்டலான விஷயங்கள் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. அடுத்து அதோட சாஃப்ட்வேர் எப்படி ஒர்க் ஆகும்? சாஃப்ட்வேர்ஸ் என்னென்ன? அடுத்து ஹார்ட்வேர்ஸ்லாம் என்னென்ன இருக்கு? இதெல்லாம் நம்ம கேட்பாங்க. அடுத்து ஆப்பரேட்டிங் சிஸ்டம் பத்தி கொஞ்சம் கேட்பாங்க. அப்புறம் நெட்வொர்க்கிங் அந்த லேன், மேன், வேன் இதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ லோக்கல் ஏரியா நெட்வொர்க் அந்த மாதிரி.
நெட்வொர்க்கிங்ஸை பற்றி உங்களுக்கு கேட்பாங்க. இதை தாண்டி உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் அவேர்னஸில் கேட்க மாட்டாங்க. ஸோ கோடிங் பற்றி நமக்கு இதை தாண்டி பார்த்தோன்னா கோடிங்ஸ் தான் வரும். ஸோ கோடிங்ஸ் வந்து நம்ம கொஷின்ஸில் கேட்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா எம்சிஏவை பொறுத்த வரைக்கும் கம்ப்யூட்டர் ஸ்டூடெண்ட்ஸும் எழுதுவாங்க அண்ட் அதர் ஸ்டூடெண்ட்ஸும் எழுதுவாங்க. அதர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதில் டேக்கிள் பண்ண முடியாதுங்கிறதுக்காக நமக்கு என்னென்னா கம்ப்யூட்டர் அவேர்னஸில் மேலோட்டமான உங்களுக்கு கம்ப்யூட்டர் பற்றின ஒரு ஓவர்வியூ தெரியுமா அப்படிங்கிறத ஜட்ஜ் பண்ணுறதுக்காக மட்டும்தான் உங்களுக்கு இந்த கம்ப்யூட்டர் அவேர்னஸ் கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஓகே, அடுத்து வெர்பல் ஆக்டிவிட்டி ஆஸ் யூஷுவல் இங்கிலீஷில் ஒரு சில கிராமர் இருக்கு இல்லையா? ஸோ ஆர்டிகல்ஸ் கேட்பாங்க. அடுத்து வந்து ரீடிங் காம்ப்ரஹென்ஷனில் அதில் வந்து கொஞ்சம் சிம்பிளிஃபைடு ரீடிங் காம்ப்ரஹென்ஷன் இந்த மாதிரி வெர்பல் ஆக்டிவிட்டியில் ரொம்ப ஒரு பேசிக்கான விஷயம் சினானிம்ஸ் ஆன்டனிம்ஸ் இந்த மாதிரி விஷயம் தான் கேட்பாங்க. அது உங்களால் ஈஸியாக எழுதிட முடியும். பேசிக் சயின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட யூஜி டிகிரியில் இருக்கிற மேத்தமெட்டிக்ஸு அடுத்து சயின்ஸ் சப்ஜெக்ட்ஸ்லேருந்து லைக் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியிலேருந்து வர வாய்ப்பு இல்லை. ஏன்னா எம்சிஏ வந்து காமர்ஸ் வித் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸும் எழுதுவாங்க. ஓகேங்களா? அதனால உங்களுக்கு வந்து ஜென்ரல் நாலேஜ் அது ரிலேட்டடாக உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் கேட்க வாய்ப்பு கிடையாது. ஜென்ரல் நாலேஜ் அது மாதிரி உங்களுக்கு கேட்க வாய்ப்பு இருக்குது. முற்றிலும் நமக்கு வந்து எம்சிஏக்கு தேவைப்படுற கொஷின் தான் அந்த பேசிக் சயின்ஸ்லேருந்து கேட்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? எஸ், நீங்கள் வந்து சிலபஸ் நல்லா தெளிவாக பாருங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நான் இந்த சிலபஸை வந்து பிடிஎஃபாக என்னோட டெலகிராம் சேனல் அப்லோட் பண்ணுறேன். லிங்க் என்னால் கொடுக்க முடியாது. போன வாட்டி டிரைவில் கொடுத்து அது கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. அதனால கீழே டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் டைப் பண்ணி வச்சுருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் வந்து இருக்கிறத அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. எனக்கு பிடிஎஃபாக வேணும்னு நினச்சிங்கன்னா டெலகிராம்லேயும் நான் கொடுக்குறேன். ஓகே, டெலகிராம்லேயும் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த 4 செக்ஷனில் குவான்டிடேட்டிவ் இருக்கு இல்லையா? அது வந்து மேத்தமெட்டிக்ஸ். எனக்கு மேத்தமெட்டிக்ஸ் கஷ்டன்றவங்க அதுக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் படுவீங்க. மற்றபடி அதுவும் ஈஸியாக தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ரீசனிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. எனக்கு தியரியாக போகணுன்னா கம்ப்யூட்டர் அவேர்னஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. இல்லை எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போகணும், அதில் எனக்கு வந்து ஒரு டயர்ட்னஸோ இல்லை ஏன்டா படிக்கிறோங்கிற ஒரு ஃபீல் வரக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா லாஜிக்கல் ரீசனிங் அந்த ரீசனிங்லேருந்து போங்க. ரீசனிங் ஃபஸ்ட்டு முடிச்சுடுங்க. ஏன்னா அதில் நீங்கள் 40 மார்க் செக்யூர் பண்ணலாம். அடுத்து கம்ப்யூட்டர் அவேர்னஸ் அது உங்களுக்கு தியரி ஈஸியாக ஹார்ட்வேர்னா என்ன சாஃப்ட்வேர்னா என்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்ன அப்படின்றது நீங்கள் மேலோட்டமாக தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாவே கொஸ்டினை வாசிக்கும் போது உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிடும். ஓகே, ஸோ இந்த 2வது கம்ப்யூட்டர் அவேர்னஸ் முடிச்சிருங்க. மொத்தம் 60 மார்க் நீங்கள் செக்யூர் பண்ணிட்டீங்க. இதுலேயே நீங்கள் மேக்ஸிமம் தைரியமாக இருக்கலாம். அதுக்கடுத்து குவான்ஸ்க்கு நீங்கள் போங்க. குவான்ஸில் நீங்கள் பாதி டாபிக் முடிச்சிட்டிங்கனாவே வந்து அதுவே பெருசு தான். ஓகே, ஸோ இதை முடிச்சிட்டிங்கன்னாவே உங்களுக்கு நல்ல பர்சன்டைல் வரும். ஓகே, இந்த வீடியோ அவ்வளோதான். உங்களுக்கு நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து எம்பிஏக்கு போடுறேன். ஸோ டிரான்செக்ட் எம்பிஏ சிலபஸ் நான் அடுத்து டீட்டெயில்டாக போடுறேன். ஓகே, இந்த வீடியோ அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை கைஸ்.